பெண்கள் கருவுறுதலுக்கு ஆன்மீக வாஸ்துவை செய்து பாருங்க, கண்டிப்பா வெற்றி கிட்டும். இன்றைய காலகட்டத்தில் பல பெண்களும் கருவுறுதல் பிரச்சனைகளுடன் போராடுகின்றனர். இதற்கு முக்கிய காரணம் அவர்களின் வாழ்க்கை முறை, ஆரோக்கியமற்ற உணவு முறை, போதுமான தூக்கமின்மை போன்றவையாகும். அந்த வரிசையில் கருவுறுதல் பிரச்சனைகளுடன் போராடும் பெண்களுக்கு மருத்துவ ரீதியாக பல சிகிச்சை முறைகள் இருந்தாலும் சில வாஸ்து குறிப்புகளும் உதவலாம். கட்டிடக்கலை மற்றும் வடிவமைப்பின் பண்டைய இந்திய அறிவியலானது வாஸ்து உங்கள் கருவுறுதலை மேம்படுத்தவும் கருத்தரிப்புக்கான நேர்மறையான சூழலை உருவாக்கவும் பெரிதும் உதவுகிறது. இந்த கட்டுரையில் கருவுறுதல் வாய்ப்புகளை அதிகரிப்பதற்கும் மற்றும் உங்கள் ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கும் சில வாஸ்து உதவிக்குறிப்புகளை பார்க்கலாம். வாஸ்துவின் கூற்றுப்படி உங்கள் வீட்டின் ஆற்றல் ஓட்டம் உங்கள் ஒட்டுமொத்த நல்வாழ்வு மற்றும் கருவுறுதலில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆற்றல் ஓட்டத்தை மேம்படுத்துவதற்கும் கருத்தரிப்புக்குமான நேர்மறையான சூழலை உருவாக்குவதற்கும் உங்கள் வீட்டில் ஆற்றல் ஓட்டத்தை தடுக்கும் எந்த தடைகளையும் அகற்றுவது முக்கியம். உங்கள் வீட்டை சுத்தமாகவும் ஒழுங்காகவும் வைத்திருங்கள். மேலும் ஒவ்வொரு அறையிலும் ஏராளமான இயற்கை ஒளி மற்றும் காற்றோட்டம் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கருவுறுதல் விஷயத்தில் உங்கள் படுக்கை அறை உங்கள் வீட்டில் மிக முக்கியமான இடமாகும். வாஸ்துவின் கூற்றுப்படி உங்கள் படுக்கறையில் மின் சாதனங்கள் வைப்பது உங்கள் கருத்தரிக்கும் வாய்ப்புகளை பாதிக்கும். உங்கள் படுக்கை அறையின் ஆற்றலை அதிகரிக்க உங்கள் படுக்கை அறையை தென்மேற்கு மூலையில் கிழக்கு நோக்கி வைக்க வேண்டும். கண்ணாடிகள் அல்லது மின்னணு சாதனங்கள் உங்கள் படுக்கைக்கு அருகில் வைப்பதை தவிர்க்கவும், ஏனெனில் அவை ஆற்றல் ஓட்டத்தை சீர்குலைத்து எதிர்மறை அதிர்வுகளை உருவாக்கலாம். வண்ணங்கள் நம் உணர்ச்சிகள் மற்றும் ஆற்றல் நிலைகளில் சக்தி வாய்ந்த தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. வாஸ்துவின் கூற்றுப்படி உங்கள் வீட்டில் சரியான வண்ணங்களை பயன்படுத்துவது உங்கள் கருவுறுதல் வாய்ப்புகளை அதிகரிக்க உதவுகிறது. அமைதியான மற்றும் இணக்கமான சூழ்நிலையை உருவாக்க உங்கள் படுக்கை அறையில் வெளிர் நிலம், பச்சை மற்றும் இளஞ்சிவப்பு போன்ற மென்மையான மற்றும் இனிமையான வண்ணங்களை பயன்படுத்துங்கள். டார்க் வண்ணங்களை பயன்படுத்துவதை தவிர்க்கவும், ஏனெனில் அவை மன அழுத்த உணர்வை உருவாக்கலாம். தாவரங்கள் நமது ஆரோக்கியத்திலும் நல்வாழ்விலும் சாதகமான விளைவை ஏற்படுத்துவதாக அறியப்படுகிறது. வாஸ்துவின் கூற்றுப்படி உங்கள் வீட்டின் வடகிழக்கு மூலையில் பச்சை மற்றும் பூக்கும் தாவரங்களை வைப்பது கருவுறுதலை மேம்படுத்தவும் நேர்மறையான ஆற்றல் ஓட்டத்தை ஊக்குவிக்கவும் உதவும். உங்கள் வீட்டில் முள் செடிகள் அல்லது கற்றாழைகளை வைப்பதை தவிர்க்கவும், ஏனெனில் அவை எதிர்மறையான அதிர்வுகளை உருவாக்கி இடத்தின் நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும். கருவுறுதலை மேம்படுத்துவதற்கான வாஸ்து உதவி குறிப்புகளை பின்பற்றுவதோடு மட்டுமின்றி உங்கள் ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்த ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பராமரிப்பது முக்கியம். சீரான உணவை உட்கொள்ளுங்கள். தவறாமல் உடற்பயிற்சி செய்யுங்கள். யோகா மற்றும் தியானம் போன்ற மன அழுத்தத்தை குறைக்கும் செயல்களை பயிற்சி செய்யுங்கள். புகைப்பிடித்தல் மற்றும் அதிகப்படியான மது அருந்துதல் போன்ற ஆரோக்கியமற்ற பழக்கங்களை தவிர்க்கவும், ஏனெனில் அவை உங்கள் கருவுறுதலை எதிர்மறையாக பாதிக்கும். அந்த வரிசையில் கருவுறுதல் வாய்ப்புகளை அதிகரிப்பதற்கும் கருத்தரிப்புக்குமான நேர்மறையான சூழலை உருவாக்குவதற்கும் இந்த வாஸ்து உதவி குறிப்புகளை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்தலாம் மற்றும் கருத்தரிக்கும் வாய்ப்புகளை மேம்படுத்தலாம். நேர்மறையாக இருக்க நினைவில் கொள்ளுங்கள். செயல்முறையில் நம்பிக்கையை கொள்ளுங்கள். எல்லாம் சரியான நேரத்தில் நடக்கும் என்று நம்புங்கள். வாஸ்து கோட்பாடுகளை உங்கள் வாழ்க்கையில் இணைப்பது உங்கள் கருவுறுதல் பயணத்தை அதிகரிக்கும், இணக்கமான மற்றும் சீரான சூழலை உருவாக்க உதவும். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.